ஓவரால் ஸ்குவாட் அப்படின்னு பார்த்தா இந்த ஆக்ஷன்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி எடுத்த டீம். ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி எடுத்த டீம்னா டெல்லியை சொல்லலாம். டெல்லிக்கு ஒரு செம ஆக்ஷனாக இது மாறிடுச்சு. ஏன்னா அவங்க நிறையா ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் மேலே வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ண விதம் அண்டு கரெக்டான பிளேசஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர்ஸை உள்ளே வச்சது அப்படிங்கிறது வந்து ஒரு செம ஸ்மார்ட் மூவ். ஹாரி ப்ரூக் ஆக்சுவலி மிஸ்ட் அவுட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். அது வந்து ஆமாம், அது ஒரு பெரிய மிஸ்ட் அவுட் கண்டிப்பாக டெல்லிக்கு. பட் அட் த சேம் டைம் ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம இந்த வீடியோ பண்ணுற வரைக்கும் யாரையும் அறிவிக்கலை. பட் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா SA20 நிறைய டேலண்ட்ஸை நம்ம பார்த்தோம். குறிப்பாக வந்து பேபி ஏபி அவரு கூட மேபி வரலாங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் பென் டக்கெட் நல்லா விளையாண்டுருக்காரு இப்போ ரீசெண்டாக இங்கிலாந்துக்காக. டேரல் மிச்சல் ஒரு சூப்பர் ஆப்ஷன். அவர் மேபி போன IPL அவருக்கு நல்லா அமையலை. பட் அவர் ஒரு எக்ஸ்ட்ரானரியான டேலண்ட். அவரும் அந்த மிடில் ஆர்டரில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சாம்பியன்ஸ் ஆஃபில கூட டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஆமா, டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ். சோ டெல்லி வந்து ஓவராலா அவங்களுக்கு ஒரு செம ஆக்ஷன், நல்ல பவுலிங் யூனிட் வச்சிருக்காங்க, நல்ல பேட்டிங் யூனிட் வச்சிருக்காங்க, நல்ல ஒரு கோர் டீம் செட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். சின்ன பசங்க அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு அந்த டீம் அப்படியே எடுத்துட்டு போலாங்கிற மைண்ட் செட்ல தான் அப்படிதான் எப்பவுமே ஒரு டீமை உருவாக்குவாங்க. ஃபேப் வேற எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி சொல்லாதீங்க, மனசு வலிக்குது. அது வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே வலிச்சிருச்சு CSKல இருந்து போனதுக்கு அப்பயே. பட் ஓவராலா ஆக்சுவலி நல்ல ஆக்ஷன் வந்து டெல்லிக்கு தான் என்னைய பொறுத்த வரைக்கும்.